அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிருகு நந்தி நாடி அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம பேசுவோம். பிருகு நந்தி நாடி நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் பலன் பார்ப்பதற்கு ரொம்ப அருமையான ஒரு சூத்திரம் பிருகு நந்தி முனிவர் சொல்லியிருக்கிறார். இது நமக்கு சில விஷயங்களில் நமக்கு ரொம்ப உதவி செய்யும். இப்போ நம்ம படித்தது பரம்பரை சோதிடமும், அது மாதிரி ஆதி காலத்து சோதிடங்கள், அது மாதிரி பராசர முறை, இந்த மாதிரி பழைய முறைகளில் தான் நம்ம கொஞ்சம் அடிப்படைகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது முக்கியம். அப்படி அடிப்படை தெரியலைன்னா நம்ம மற்ற விஷயங்களில் நம்ம பார்க்க முடியாது. மற்ற ஒரு புது புது விஷயங்கள்லாம் இப்போ கொடுக்காங்க, அப்டேட் பண்ணுதாங்க ஜோதிடத்தில். அது நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது பிருகு நந்தி நாடியில் ரொம்ப எளிமையான முறையில் பலன் எடுக்கலாம். அப்படின்னா அது எவ்வாறு அந்த மாதிரி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு கோச்சாரத்தை வச்சு கிரகத்துடைய சேர்க்கைகளை வச்சு நம்ம பிருகு நந்தியில் பார்க்கலாம். அப்படி பிருகு நந்தியில் பார்க்கும்போது எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது எந்த ஒரு முறையை நீங்கள் படித்தாலும் சரி, முதல்ல நம்மள்கிட்ட வரக்கூடிய கிளையண்ட்டு, நீங்கள் தொழிலாக பண்ணதாக இருந்தால் அவங்கள்ட்ட வரக்கூடிய கிளையண்ட்டுக்கு ஒரு 2 பாயிண்ட்டாக சொல்லணும். முதல் பாயிண்ட் அவங்களுக்கு 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ ஓரளவுக்கு நடந்த சில விஷயங்களை துல்லியமாக சொல்லணும். அப்படி சொல்வதற்கு நம்மளுடைய பிருகு நந்தி நாடி ரொம்ப கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அப்புறம் நம்மள்கிட்ட என்ன பிரச்சனைக்கு இப்போ நம்மளை அணுகிறதாங்க. ஏன்னா எல்லாருமே துன்பப்படுறதுனால ஜோதிடம் பார்க்கணுன்ற விதி கிடையாது. சில பேர் சுபகாரியங்கள் செய்வதற்கு, கல்யாணம் முடிப்பதற்கு, இந்த மாதிரி வீடு கட்டுவதற்கு, இந்த மாதிரி வீடு கட்டி பால் காய்ச்சதுக்கு, கிரக பிரவேசம் பண்ணது, இப்படிலாம் நல்ல காரியத்துக்கு வருவாங்க. இப்போ அப்டேட்டில் அவங்க என்ன விஷயத்தை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னால், அவங்க ஜாதகத்தினுடைய கிரகத்துக்கு மேல் இப்போ உள்ள கோச்சார கிரகங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அது சுபகிரகங்களுடைய ஓட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பதற்கு பிருகு நந்தி நாடியில் ஆர்ஜி ராவுடைய ஒரு டிகிரியை போட்டு அக்யூரேட்டான கணக்கு சொல்லியிருக்காரு. அதை நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம அந்த பலனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு முறையில் பிருகு நந்தி நாடி முறையில் இப்போது ராகு செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, அது இயங்கும்போது அந்த காலகட்டத்தில் அவருக்கு சிரமத்தை ரொம்ப கொடுக்கும். ஒன்று விபத்துக்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நிறையா கடன் தொல்லைகளாகி ரொம்ப மன வேதனையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உடல் வியாதிகள் மூலமாக பண விரயங்கள் ஆவதுக்கு வரை இருக்குது. மொத்தத்தில் அந்த சேர்க்கையை ஒரு சுபகிரகங்கள் ஒரு குருவுடைய பார்வையில் எதுவும் பெற்றிருந்தால் கொஞ்சம் குறையும். இது நம்ம திசா புத்தி எதுவுமே தேவையில்லை. கோச்சாரத்துடைய ஓட்டம் வரும்போது இந்த ராகுவும் இந்த செவ்வாய் சேர்ந்துருக்க அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுடைய கோச்சாரத்துடைய கணக்குப்படி நம்ம சொல்லிடலாம். இது நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். அதாவது முடிஞ்சதை நம்ம இந்த மாதம் போன வருஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப சங்கடப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆமாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்ட, ஏன்னா போட்டு கேஸ் கூட வரும் இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடந்து முடிஞ்சதை ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன விஷயத்தை கேட்க வந்திருக்காங்க அப்படின்னா, குருவுடைய பார்வை இப்போ எது மேல் ஒழுகிறதோ அது சுப சேர்க்கையாக இருந்தால் சுபகாரியத்தை பற்றி அவங்க இப்போ கேட்டு வந்திருக்காங்க. அது அசுப கிரகமாக இருந்தால் அந்த சேர்க்கை, அதாவது பகை கிரகங்களுடைய சேர்க்கையை இப்போ குரு பார்வையோ ராகு பார்வையோ, ராகுடைய தொடர்போ குருவுடைய தொடர்போ நம்மளுடைய பிருகு நந்தி மூலமாக அந்த விதிப்படி பார்க்கும்போது, அப்போது அந்த இடத்துல ஒரு துன்பமான நிலையை நினச்சி தான் அவங்க நம்மள்கிட்ட இப்போ கேட்காங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லி அந்த கிரக காரங்களில் வைத்து அது கடன் தொல்லையா, இல்லை அவங்களுக்கு பெரிய இழப்பு நஷ்டத்தை சந்தித்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை கொண்டு பார்க்கலாம். இப்படி நம்ம அதை பிரித்து இப்போ வந்திருக்க நிலையை சொல்லணும். இந்த 2 நிலையும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு முழு திருப்தியாகும், நமக்கும் ஒரு திருப்தி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அந்த கோச்சாரங்களை என்னென்ன கிரகங்களை சந்திக்க போகுது, அந்த கிரகங்கள் சந்தித்தால் அப்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக அந்த காலகட்டங்கள் வரும், எத்தனை வருஷம் கழித்து, எத்தனை மாதம் கழித்து இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி விதியை ஃபியூச்சரில் கொஞ்சம் சொல்லி விட்டுறலாம். இது பிருகு நந்தி நாடி. இது பாருங்கள், அதே நேரத்தில் பிருகு நந்தி நாடியில் ரொம்ப நுட்பமான ஒரு தொடர்புகள் எப்படி ஏற்படும் அப்படின்னா, சூட்சமான தொடர்புகள். இப்போது ஒரு கிரகம் இப்போ மேசத்தில் ஒரு சுக்கிரன் இருக்கான்னு வைங்களேன். மேசத்தில் சுக்கிரன் இருக்கும்போது அவர் நட்சத்திரவாதியை பார்ப்போம். டிகிரி முறையில் பார்க்கறத விட நம்ம நட்சத்திர பாதங்கள் வழியாக பார்க்கலாம்.
அஸ்வினி 2வது பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா சுக்கிரன் இருக்கான்னு வச்சுருவோமே. அப்போ ஒரு பாதத்துக்கு 3.20 ஒரு பாதம். அப்போ 3.20 தாண்டி 6:40க்குள்ளே அப்படி 6:40 6 டிகிரி 40க்குள்ளே ஒரு கிரகம் இருந்தால் அதே டிகிரியில் வந்து கோச்சாரத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த மாதிரி 6.40க்குள்ளே 3:20க்கு மேலே 6:40க்குள்ளே எந்த கிரகங்களுடைய ஓட்டங்கள் வருதோ அந்த கிரகத்துடைய பாதிப்பு இந்த சுக்கிரனோட சேரும்போது நடக்கும். அப்போ சுக்கிரன் வந்து ஒரு நல்ல கிரகங்கள் சுபகிரகங்கள் சுக்கிரனுடைய நட்பு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல ஓடும்போது அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வண்டி வாகனங்கள் கல்யாண காரியங்கள் சுப காரியங்கள் அந்த மாதிரி ஒரு பணம் கிடைத்தல் இது எல்லாமே சுக்கிரன் காரகம். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கலாம், இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் உங்களுக்கு நடக்கும், ஒரு வாகனம் வாங்கிங்க, இப்படி வந்து நம்ம சொல்லலாம். அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் உள்ள அந்த 3 டிகிரிக்கு மேலே 6 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் சஞ்சாரிக்கும் போது அதுலேயும் பெரிய கிரகமாகிய ராகு கேது குரு சனி இந்த 4 கிரகத்தை மெயினாக கோச்சாரத்தில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான முறையில் அந்த இடத்துல வந்து ஒரு பலனை ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து பிருகுநந்தி நாடியோடைய பலன் சொல்லணும் ஒரு ஈஸி மெத்தடு, வேறு எதுவுமே கிடையாது, லக்கணம் கிடையாது. அது மாதிரி நம்ம திசாபுத்தி போட வேணாம். இதில் நம்ம லக்கணமும் போட்டு திசாபுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடையும் உள்ளே வச்சு நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான பலன் ரொம்ப அழகாக வரும். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போது பாரம்பரியத்தில் உள்ள நம்ம பாரம்பரிய சௌகரியத்தில் வந்து விதிமுறைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடிப்படை விதிமுறைகள் 9 கிரகத்துடைய காரகங்கள் குறைந்தது ஒரு 10-20 தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பதில் சொல்ல முடியும். அது மாதிரி ராசி காரகங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே அந்த ராசியுடைய காரகங்கள் நமக்கு தெரியணும் கட்டாயம். அது மாதிரி கிரக பார்வை கிரக சேர்க்கை அஸ்தமனம் அது மாதிரி வக்ரம் அதிசாரம் இது எல்லாமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த பலனை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்லலாம். இந்த பிருகுநந்தியில் வந்து இன்னொன்று நுட்பமான முறையில் எது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக உள்ள ஒரிஜினல் ஜாதகத்தில் வச்சு நான் அடுத்த வரும் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து அதை போர்டுலேயோ இல்லை நான் வந்து வீடியோலேயோ இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு போட்டு ரொம்ப அற்புதமாக விளக்குதேன். இந்த சேனலை வந்து அஸ்ட்ரோ எஸ்எல் சிஸ்டம் அப்படின்னு சேனலை நீங்கள் வந்து யூடியூப்லேயும் பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 130 வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கலந்து. நீங்கள் ஒரு 10 வீடியோ வந்து நான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடுதேன் கண்டினியூவாக. இந்த வீடியோவை கம்பேர் பண்ணி நான் பேசக்கூடிய இந்த லிங்கை அப்படியே கண்டினியூ பண்ணி நான் ஒரு 10 வீடியோ போட்டேன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பலன் சொல்வதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழு வந்து நமக்கு வந்து இந்த சோதிடர்கள் வந்து நிறைய இருக்காங்க நம்ம குழுவில். அந்த குழு வந்து பிருகுநந்தி நாடி ஆர்ஜுரான்னு சொல்லி ஒரு குழு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். அந்த குழுவில் உங்களை சேர்த்து விட்டிங்கன்னா அதில் நிறைய சோதிடர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப பரிமாறிக்கொள்கிறார்கள். அதில் நிறைய விஷயங்கள் தெரியுது. பெரிய பெரிய சோதிடர்கள் இருக்காங்க. வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லுதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீ எப்போதுமே கமெண்ட்லேயும் கேட்கலாம், என்னுடைய ஃபோன் பண்ணி நேர்லேயும் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். பிருகுநந்தி நாடிங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீ மற்ற விஷயங்களில் படித்து மற்ற விஷயங்களில் நீ இருந்தால் கூட இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் சேர்த்து அதோடு சொல்லும்போது உங்களுக்கு பலன் வந்து ஒரு அற்புதமாக வரும். கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஒரு ஆணுக்காக இருந்தால் குரு எடுக்கணும், பெண்ணுக்காக சுக்கிரன் எடுக்கணும். அப்போ குருவுடைய 12வது இடத்துலையோ குரு எடுக்க அடுத்த இடத்தையும் எத்தனை கிரகங்கள் இருக்குது. அதில் வந்து வீக்கான கிரகங்கள் இருக்கும். அது நீசமான கிரகத்தை விட்டுறணும், அது மாதிரி வக்கரத்தை கொஞ்சம் விட்டுறணும். இப்படி வந்து சில முறைகள் இருக்குது. அதை தெளித்தெடுத்து பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு முன்னே எத்தனை பேர் இருக்காங்க, பின்னே எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை இவர் தான் மூத்தவரா அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக நம்ம கணக்கெடுத்து அதை பார்த்துக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான பதில்களை நான் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.